ஓ காதல் கண்மணி படத்திற்கு பிறகு மணிரத்னம் இயக்க உள்ள படத்தில் ஐஸ்வர்யா ராய் நடிக்க உள்ளார். இந்த தகவலை ஆங்கில நாளிதழுக்கு அளித்த ஒரு பேட்டியில் அவர் கூறியுள்ளார். ஓ காதல் கண்மணி படத்திற்கு பிறகு மணிரத்னம் இயக்கவிருக்கும் படத்தை பற்றிய தகவல் வெளிவந்துள்ளது. சமீபத்தில் ஸ்ரீநகரில் விடுமுறையை கழிக்க சென்ற போது மணிரத்னத்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனே டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். உடல்நலன் தேறிய பிறகு சென்னை திரும்பினார் மணிரத்னம். இதனால் மணிரத்னத்தின் அடுத்த படம் தாமதமாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் மணிரத்னம் சென்னை வந்தவுடன் அடுத்த படத்திற்கான வேலைகளில் இறங்கிவிட்டார். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படம் என்பதால் ஐஸ்வர்யா ராயுடன் இது பற்றி பேசியுள்ளார் மணிரத்னம். ஓ காதல் கண்மணிக்கு முன் ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு கதையை சொல்லியுள்ளார். அந்த கதையை இப்போது படமாக்க உள்ளார். இந்த படத்திற்கும் AR ரகுமான் தான் இசையமைக்க உள்ளாராம். இருவர், குரு, ராவணன் என மணிரத்னத்தின் 3 படங்களில் நடித்துள்ளார் ஐஸ்வர்யா ராய். மணிரத்னத்தின் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க உள்ளது பற்றி ஐஸ்வர்யா கூறும்போது, சென்ற வருடம் மணிரத்னம் படத்தில் நடிக்கவிருந்தேன். ஆனால் அது உருவாகவில்லை. அந்த படம் வெளிவந்திருந்தால் அதுதான் என் கம்பேக் படமாக இருந்திருக்கும். பல காரணங்களால் மணிரத்னம் அதை தள்ளி போட்டுவிட்டார். சமீபத்தில் என்னிடம் மணிரத்னம் பேசினார். அந்த படத்தை மீண்டும் எடுக்க உள்ளார். ஆரம்பத்தில் எனக்கு பல வாய்ப்புகள் வந்தபோதும் மணிரத்னத்துடன் பணியாற்றுவதற்காக இருவர் படத்தில் அறிமுகமானேன். நான் மீண்டும் நடிக்க வருகிற போது அவருடைய படத்தில் நடிக்க விரும்பினேன். ஆனால் அதுபோல் நடக்கவில்லை. குறிப்பிட்ட இந்த இயக்குனர் நடிகருடன் தான் நடிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேன். ஆனால் மணிரத்னத்துடன் நடிக்க நான் மிகவும் விரும்புவேன். ஆழமான உணர்வுகள் கொண்ட அவருடைய படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் இயக்குனருக்கான நடிகை, அவர் நடிகர்களுக்கான இயக்குனர் என்று கூறியுள்ளார் ஐஸ்வர்யா ராய்.